ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்டு இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து நான் சாப்பாடு கொடுக்குற வீடியோவை போல். ஸோ சாப்பாடு கொடுக்குற வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அப்லோட் ஆன உடனே போய் பாருங்கள். ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணேன். ஸோ எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் பேசணும். ஸோ நான் வந்து ரொம்ப அப்செட் ஆனேன், ஏன்னா என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து ஏன் எனக்கு ரொம்ப சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக எக்ஸாம் வேறு வருதா, அதனால் ஏகப்பட்ட ஹோம் ஒர்க்ஸு, ஏகப்பட்ட ஒர்க்கு, ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன டைம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். நான் வந்து நல்லது பண்ணணுன்னு தான் நாய்களுக்கெல்லாம் சோறு கொடுக்குறேன். நான் வந்து வீடியோக்காகவே தனியாக பண்ணல. ஸோ வந்து எனக்கு நான் அவ்வளோ நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்கணும்னு எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஸோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100, 120 வியூஸு, ஒரு 30 லைக்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆவரேஜாக போதும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய வியூஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சில வீடியோவில் ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் எல்லாம் வந்தது. எனக்கு பார்த்த உடனே செம்ம சிரிப்பாக இருந்தது. என்னடா நம்மளே ஒரு ஆவரேஜாக யூடியூபரு 2-3 கமெண்ட் கிடைக்கிறதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சிலவங்களுக்கு ஃபீல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். ஸோ நாங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான். ஆனால் நம்ம தெய்வம் அதை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் சாப்பாடு கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இப்போ நம்மளே ஒரு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு நாயாக இருந்தால், இப்போ ரோட்டில் இப்படி சுற்றிட்டுருக்கோம், தெரு நாயாக இருந்தால் வச்சுக்கோங்க. நமக்கு யாரும் சோறு போடலைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி தான் இந்த தெருநாய்களுக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெருநாய்க்கு சோறு கொடுத்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு சின்ன பையன், எங்கள் அம்மம்மா தான் எங்கள் நாய்களுக்கு சோறு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த வீடியோக்கு நான் அவ்வளோ லைக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்குது கைஸ். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இனிமேல் அன்வான்ட் வீடியோஸ்லாம் நான் போட விரும்பலை. அதாவது இந்த க்ரீன் ஸ்க்ரீனும் கொலாப் அதெல்லாம் போட நான் விரும்பலை. நான் அந்த